ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் வச்ச ஒரு ஒயிட் கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே நம்ம டொமேட்டோஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு இந்த கிரேவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், அதே நேரத்தில் சூப்பராகவும் இருக்கும். இப்போது கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கரம் மசாலாக்குரிய பொருட்களை ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம், மிளகு, ஒரு கைப்பிடி பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் தான் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் நம்ம வதக்கினா போதும், ரொம்ப வதக்க தேவை கிடையாது. இதில் கொஞ்சமாக தண்ணி, சால்ட் ஆட் பண்ணி வேக விட்டணும். இது ஒரு கிளாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும் வெந்தால் போதும், ரொம்ப ஓவர் குக் ஆக தேவையில்லை. இந்த மாதிரி அது ஒயிட்டிஷ் கலர்லேயே இருக்கணும். பச்சை மிளகாவுமே ரொம்ப குக் ஆகணும்னு தேவையில்லை. இதை இப்போ மிக்சியில் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். பட் மிக்சியில் ஆட் பண்ணும்போது ஒரு முக்கியமான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், பட்டர் யூஸ் பண்ணி நம்ம வதக்குவோம் கிரேவிக்கு. பட் இதில் நம்ம பட்டர் யூஸ் பண்ணி நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம். அப்படின்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் ஹைலைட்டாக, கொஞ்சம் தூக்கலாகவே தெரியும். நீங்கள் கொஞ்சம் பட்டர் போட்டாலும் போதும், இது டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். பட்டர் போட்ட மாதிரி உங்களுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் பட்டர், அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட், இந்த ரெண்டையுமே நம்ம நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறமா ஒரு ஃபுல் டம்ளர் அளவுக்கு மில்க் நம்ம சேர்க்க போகிறோம். ஒன்லி மில்க். சில ரெசிபீஸில் கர்ட் சேர்க்க சொல்லியிருப்பாங்க, பட் கர்ட் சேர்க்க தேவையில்லை. மில்க் சேர்த்துட்டு இதில் ஒயிட் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் இதெல்லாம் தான் சேர்க்க போகிறோம். இது சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதித்து இந்த மாதிரி ஒரு திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி செடி எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஜஸ்ட் இதை ஒயிட்டாக ப்ளைனாக விட்டுட்டேன். இது சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூடையுமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.